Hello friends, welcome to malathi samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கலாம் ஒரு சூப்பரான சைடு டிஷ் பார்க்கலாங்க. சப்பாத்திக்கும் பூரிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாவும் டேஸ்டியாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ pan வெச்சிருங்க. panல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திருக்கேன். இப்போ ஆயில் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் போல கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் போல உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உளுந்து பொரிஞ்சதும் தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெயிலே ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 2 வெங்காயம் எடுத்துர்க்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்துர்க்கேன். இது போல பொடிசா கட் பண்ணிக்கங்க. வெங்காயம் வந்து நல்லா பொடிசா கட் பண்ணும்போது நம்மளுடைய கிரேவி வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வரணும். இப்போ இத நல்லா ஈவனா mix பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேவர்க்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். இதல ஆட் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிரலாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு வதக்கும்போது வெங்காயம் நல்லா சுருண்டு வெங்காயம் வதங்கி வந்துரும். இப்போ க்ளோஸ் பண்ணிரலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 4 தக்காளி எடுத்துர்க்கேன். பெரிய சைஸ் தக்காளி 4 எடுத்துர்க்கேன். சின்ன சைஸ் தக்காளியானா 5 ல இருந்து 6 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல பொடிசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணுங்க. அப்பதான் நம்மளுடைய கிரேவி வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துர்க்கேன். இது ஈவனா mix பண்ணிரலாங்க. mix பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். க்ளோஸ் பண்ணிட்டு மிதமான தீயில ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வேக வச்சிரலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட்டா வதங்கணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிடுவோம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். இப்போ பாருங்க ஒரு 2 நிமிஷத்துல நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா குழைவா வரணும். இப்போ மசாலா பாத்திரலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி எடுத்துர்க்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி எடுத்துர்க்கேன். இது ஆப்ஷனல் தான். இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. இது கலருக்காக தான். இதல காரம் இருக்காது. நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக தான். இது ஈவனா mix பண்ணிக்கலாங்க. இப்போ mix பண்ணிட்டு கொஞ்சமா ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு பேலன்ஸ்க்காக தான். உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கனா வெல்லத்தை ஆட் பண்ணனால பரவாயில்லை. வெல்லம் ஆட் பண்ணும்போது அது ஒரு டேஸ்டியா இருக்குங்க. இது ஈவனா mix பண்ணிட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிரலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிரலாங்க. இப்போ பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துர்க்கேன். இதல ஊத்திடுவோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா mix பண்ணிரலாம். mix பண்ணிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிரலாங்க. உங்களுக்கு நல்ல திக் கிரேவியா வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க வச்சிரலாம். ஒரு 5 நிமிஷத்துல இந்த அளவுக்கு நல்ல திக் கிரேவியா வந்துரும் பாருங்க. உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும் கிரேவி எவ்வளவு டேஸ்டியா இருக்கு பாருங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிரலாம். நம்மளுடைய சப்பாத்தி கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स. பூரிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம malathi samayalக்கு subscribe பண்ணிக்கோங்க फ्रेंड्स. Thank you.